நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. ஊரை கூட்டி என்ன அவமானப்படுத்துற? உன் புருஷன் கூட எப்படி வாழ்ந்துடுறேன்னு பாக்குறேன். ஏய், உன் நாள் ஆனா நீ பாத்துக்க. போடா. ராஸ்கல். உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியே யோ நீங்களா பார்த்து ஓட்டிக்கிட்டு வரக்கூடாதா? கண்ணா பின்னாடி சைக்கிள் ஓட்டுறீங்களே. நான் கொஞ்சம் வேகமா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆக்சிடென்ட் ஆனா டிக்கெட் வாங்கிட்டு நேரா மேல போயிருப்பேன். ஏப்பா, நான் தான் பெரிய மனுஷன், ஏதோ அவசரத்துல வேகமா வந்துகிட்டு இருக்கேன். நீ கார்ல தானே வர்ற, கொஞ்சம் வேகத்தை குறைச்சி வரலாம்ல. அப்படி என்ன உனக்கு வேகம்? நான் தான் வேகமானவன் தெரியும்ல, நீங்க தான் பார்த்து வரணும். ஆறுமுகம், இப்ப கூட நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு தம்பி? அருணா என்னை ஏமாத்திட்டா. அதுவும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பொம்பளைங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஏன், என்னாச்சு? ஆமா, நீங்க எங்க அருணாவை பார்த்தீங்க? அவளோட அண்ணி வீட்டில் இருக்கான்னு கேள்விப்பட்டு போய் பார்த்தேன். அங்கெல்லாம் நீங்க எதுக்கு தம்பி போறீங்க? இங்க பாருங்க, அருணா பிரேம் கூட சேர்ந்தாச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றத முடிவு பண்ணிட்டாங்க. அது எப்படி அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும்? பிரேம் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும். அது அவங்க விருப்பம்ப்பா. இங்க பாரு, அருணாமா விஷயத்தை கம்ப்ளீட்டா இன்னொரு விட்டுரு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம். உனக்கு என்ன நஷ்டம்? நான் விட மாட்டேன். என் வலையில விழுந்து தப்பி போன புள்ளிமானவ அவ புருஷனை ஜெயில தள்ளி நாய் மாதிரி அடிக்க சொல்ல போறேன். அப்பதான் அவ என் வழிக்கு வருவா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. ஏதோ அவங்க போராட காலம் சண்டை போட்டுக்கிட்டாங்க, இப்போதான் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. தம்பி, நீ விலகி போய்கிட்டே இருப்பா. அப்ப எதுக்காக என்கிட்ட பழகணும்? ஏன் என்னை ஏமாத்தணும்? ஏப்பா தம்பி, ஒரு பொண்ணு நம்மகிட்ட சிரிச்சு பேசி பழகிட்டா உடனே தப்பா நினைச்சுக்கிறதா? இங்க பாருங்க ஆறுமுகம், அருணா என்கிட்ட பழகுனது என் மேல ஆசைப்பட்டு தான். ஏதோ இப்போ பிரேம் கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்கிறதுக்காக என்ன வெறுக்கிற. அருணா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லப்பா. ஏதோ அவங்க அம்மா பேச்ச கேட்டு இடையில கொஞ்சம் திமிரா நடந்துக்கிச்சு, அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரி அருணா ஒண்ணு கெட்ட வழியில போற பொண்ணு இல்லப்பா. நீ தான் அருணா பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. என்ன அவமானப்படுத்தின அருணாவையும் பிரேமியும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். அதுல நான் உறுதியா இருக்கேன். வரேன். தலையெழுத்து. நல்லது சொன்னா இவங்க எடுத்துக்கவா போறாங்க? இவன் திருந்த மாட்டான். இவங்கிட்டயாவது செமையா உதவாங்கனாத்தான் இவன்லாம் திருந்துவான். கருமம், நீ போட ஆரம்பம். ஜெயந்தி, போய் நில்லுமா. என்ன ஆரம்பம்? ஜெயந்தி, இப்போ உங்க அண்ணன் பிரேம் எங்கம்மா இருக்காரு? அண்ணன் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. ஆமா, ஏன் பதட்டமா கேக்குறீங்க? விஜய் இப்பதாமா வழியில பார்த்தேன். அருணாக்கு அவனுக்கும் ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. அதனால தான் பிரேமை எப்படியாவது போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்னு வேகமா போயிட்டு இருக்கமா விஜய். அப்படியா? அண்ணனை ஏற்கனவே போலீஸ் தேடிட்டு இருக்கு. அதனாலதான் அண்ணன் தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல விஜய் போய் போலீஸ்க்கு தகவல் கொடுத்தா அவங்க தீவிரமா ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்களே. இதை எப்படியாவது தடுக்கணும். என்ன பண்றது? நான் உடனே போய் விஜய் பாக்குறேன். நான் வர ஆரம்பிக்கும். சரிம்மா. மிஸ்டர் விஜய், நீங்க அருணாவோட அண்ணி தானே? ஆமா. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணிய பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, அருணா உங்களை அமிச்சாங்களா? இல்ல, நானே தான் வந்தேன். அவளுக்கு வர வர திமிர் அதிகமா போயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னொருத்தரோட மனைவிய அவ இவன்னு சொல்றது நாகரிகம் இல்ல. இன்னொருத்தருக்கு மனைவியா இருந்துகிட்டு அவையா என்கிட்ட பழகணும்? அவங்க உங்ககிட்ட எந்த கலங்கமும் இல்லாம தான் பழகுனாங்க. நீங்க தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அருணா பொம்பளைங்களுக்கு முன்னால என்ன அவமானப்படுத்திட்டா.
நான் எவ்வளவு பெரிய கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். எங்க குடும்பத்தோட டர்ன் ஓவர் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? மிஸ்டர் விஜய், கௌரவங்கிறது இருக்கிற வசதி வச்சு வரதில்ல, நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறதுல தான் அது இருக்கு. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நீங்க நடந்திருக்க மாட்டீங்க. அதனாலதான் அவமானப்பட்டு வந்திருப்பீங்க. நானாவது அவமானப்பட்டு தான் வந்திருக்கேன். ஆனா அவ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போறா. என்ன சொல்ற? உங்க அண்ணன் பிரேம் எங்கெங்க போறான், அவனுக்கு யார் யார் அடைக்கலம் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை கொண்டு போய் நான் போலீஸ்ல கொடுக்க போறேன். போலீஸ் அவனை நாயை பிடிச்சிட்டு போற மாதிரி போக போறாங்க. அதுக்கப்புறம் அருணா என்ன புரிஞ்சுக்குவா. ஐ எம் ரைட்? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ அக்கா தங்கச்சியோட பிறக்கல? நோ 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 நோ, நான் வீட்டுக்கு ஒரே புள்ள, செல்ல புள்ள, தீராத விளையாட்டு புள்ள. உன்கிட்ட பேசி சமாதானமா போயிடலான்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். நீ ஒரு சாக்கடைன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நில்லுங்க ஜெயந்தி, உங்க அண்ணியோட வாழ்க்கை அமைதியா இருக்கணும், அதானே உங்களுக்கு வேணும்? ஆமா, அந்த அமைதியை உன்னால தர முடியுமா? அவங்க வாழ்க்கையில இருந்து நீ நிரந்தரமா ஒதுங்கிடணும். முடியுமா உன்னால? சரி, நான் ஒதுங்கிக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு விலை இருக்க, அதை உங்களால தர முடியுமா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. நான் எதிர்பார்க்கிற அழகு அருணா கிட்ட இருக்கு, அதே இளமை அழகும் உங்ககிட்டயும் இருக்கு. ஏண்டா ஒரு பொம்பளை தள்ளியும் உன்னால சமாளிக்க முடியலையே, இந்த உடம்ப வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுற? டேய், இது ஏன் வீடுடா, நீ எதுக்கு வந்த? ஆமாமா, ஒரு பொம்பளை உன் வீட்டுக்கு வந்தா சந்தோஷப்படுவ, கைய பிடிச்சி இழுப்ப. ஆம்பளை வந்தா பிடிக்காதோ? இனிமே அடுத்தவன் பொண்டாட்டி மேல கைய வைப்ப. சொல்ல மாட்டேன், விடு, விடுடா. உன் ஊருக்கு டிக்கெட்டோட தான் வந்திருக்கேன், மரியாதையா ஊருக்கு போய் சேரு. இனிமே இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்தேன் தொலைச்சிருவேன். ஆமா ஜெயந்தி. பட்டா ஏண்டா, எனக்கா நீ ஊருக்கு டிக்கெட் எடுத்து அனுப்புற? அதுக்கு முன்னாடி நான் பிரேமுக்கு மேல டிக்கெட் கொடுத்து அனுப்புறேன். இந்தாங்க ராஜா. ஏமா ஒரு மாதிரி இருக்க? அந்த விஜய் எப்பேற்பட்ட அயோக்கிய. அவன் என்கிட்ட இப்படிலாம் நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ராஜா. ஏமா இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க? அதான் உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் காப்பாத்திட்டேன்ல. ராஜா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அண்ணி உள்ளதா இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. அண்ணி, எனக்கு என்ன தெரிய வேண்டாம்னு சொல்றீங்க? அது அது ஒண்ணு இல்ல அண்ணி. இல்ல அண்ணி, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. தயவு செஞ்சு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. இல்ல அண்ணி, நிஜமா எதுவும் இல்ல. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல, நான் மூணாவது மனுஷி தானே. ஐயோ, நான் அப்படி நினைச்சு சொல்லல. நீங்க விஷயம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அப்ப என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்றேம்மா, உன்கிட்ட தப்பா நடந்துகிட்ட விஜய் பிரேம போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அது தெரிஞ்ச ஜெயந்தி அவனை தடுக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு போயிருக்கான். அங்க விஜய் அவகிட்டயும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். முதல்ல அந்த அயோக்கியனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். விடு அருணா, நான் தான் இப்ப ஜெயந்தியை காப்பாத்திட்டேன்ல, அப்புறம் எதுக்கு போலீஸ்? பிரேமுக்கு என்ன ஆகும் தெரியல. அவர் இல்லாம எனக்கு வாழ்வும் இல்ல. அந்த பாவியை கொன்னுட்டு நானும் ஜெயிலுக்கு போறேன். வாழ்வுல தான் ஒண்ணு சேர முடியலனாலும் சாவலியாவது நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றோம். சிந்தாமணி மகளா பிறந்ததுக்கு நான் இந்த தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். எங்க அம்மா எத்தனையோ பேர் வாழ்க்கையை கெடுத்தா. இப்போ தான் பொண்ணு அழியறதையும் பார்க்கட்டும். இப்போ புரியுதா நான் எதுக்காக இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன்னு? அழாத அருணா, இனிமே அந்த விஜயால உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். அந்த விஜய் இப்போ பிரேம எப்படி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்காக எங்க அம்மாவோட கூட்டு சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கரெக்ட் ராஜா, அண்ணி சொல்றது சரிதான். இல்ல ஜெயந்தி, அது நடக்கவே நடக்காது.
பிரேம் இப்போ நந்தினியோட கஸ்டடியில் பத்திரமா இருக்காரு. அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 2 பேரும் மனசில் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக இருங்க. ஜெயந்தி, அருணாக்கு நீ தான் ஆறுதல் சொல்லணும். நான் வரேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். என்னையா ரகு, அம்மா மாடியில் இருக்காங்களா? இன்னும் கீழே இறங்கி வரலையா? நீங்க வந்துட்டீங்கல்ல, அம்மா வந்துருவாங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். போய் காப்பி கொண்டாயா போயா. இது என்ன உடுப்பி ஓட்டல? எப்போ வந்தாலும் காஃபி குடி, ஜூஸ் குடுன்ட்டு. ஏயா என்ன ஒரேடியா சலிச்சுக்கிட்டிய? என்னமோ கையில இருந்து கொடுக்குற மாதிரி. என்னதான் அம்மா கிட்ட நீ உதவாங்கினாலும் உனக்கு இருக்கிற திமிரு போகலையா? அம்மாவுக்கு ஏத்த வேலைக்காரன் தான்யா நீ. அடடே, அம்மா மாடிப்படியிலேருந்து இறங்கி வர சத்தம் கேட்குதே. அம்மா வர்றாங்க போல் இருக்க. வணக்கம்மா. வா அறுமுகம். என்ன அறுமுகம் அப்படி பார்க்குற? அம்மா, இந்த மாடியிலிருந்து நீங்க இறங்கி வர்ற அழகு இருக்கே, அடாடாடாடாடா, ஒரு மகாராணியே இறங்கி வர்ற மாதிரி இருக்குமா. இந்த பங்களாவை அனுபவிக்கிறதுக்குன்னே ஆண்டவன் உங்களை படைச்சிட்டான் போல் இருக்கு. எல்லாம் நீங்க செஞ்ச புண்ணியம்மா. ஆறுமுகம், அம்மா, இந்த வீட்டை நான் கோவில் மாதிரி வச்சிருக்கேன். வெளியில நான் எங்க சுத்தினாலும் என் வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதி. மா போஸ்ட். ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்குமா? எங்கேருந்து வந்திருக்கு? ஏதோ கோர்ட்ல இருந்து வந்த மாதிரி இருக்குமா? ஆறுமுகம், இது பெரிய இந்தா. என்னன்னு படி. ஆறுமுகம், என்ன முழிக்கிற? என்ன விஷயமா கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு? அம்மா, நந்தினி கம்பெனி சார்பா கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு உங்ககிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கம்மா. அதுக்கு நான் என்ன விளக்கம் தரணுமா? நந்தினி கிட்ட நீங்க 60 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்களா? அதுவும் இந்த வீட்டை அடமானம் வச்சு. நான் எங்க அவகிட்ட வாங்கினேன்? நான் கௌதம் கிட்ட தானே வாங்கினேன். அம்மா, அவர்கிட்ட நந்தினி பணத்தை வாங்கிக்கிட்டு கடன் பத்திரத்தை நந்தினி பேர்ல மாத்தி கொடுத்துருக்காராம். இனிமே நந்தினிக்கு உங்களுக்கு தான் டீலாம். இதுக்காகவே கௌதம்க்கு நாம் ஒரு கோர்ட் நோட்டீஸ் கொடுக்கணும். அம்மா, முதல்ல வந்த நோட்டீஸுக்கு பதில் சொல்ற வழியை பாருங்கம்மா. வர 27ஆம் தேதிக்குள்ள நீங்க பதில் சொல்லலைன்னா இந்த வீடு ஏலத்துக்கு வந்துரும்னு நோட்டீஸ்ல இருக்குமா. ஏன் வீடு ஏலத்துக்கு வருதா? அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் நந்தினியை உயிரோட விட மாட்டேன். என்னம்மா ரொம்ப கோவமா இருக்கீங்க? வசந்த், வாப்பா, நான் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த நோட்டீஸை பாத்தியா? நந்தினி நம்ம வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வர போறாளா? தெரியுமா, ஊரே இதை பத்தி தானே பேசிட்டு இருக்கு. என்னது? என்னப்பா சொல்ற? இந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? ஊருக்கே தெரிஞ்சது மட்டும் இல்ல, நம்ம வீட்டை ஏலத்தில் வாங்குறதுக்கு பல பணக்காரங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு கதவு ஜன்னல் எல்லாம் பர்மா தேக்கில் பண்ணதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விட மாட்டேன் வசந்த், விட மாட்டேன். இந்த வீட்டை ஏலம் போட நான் விட மாட்டேன். என்ன விலை கொடுத்தாலும் இந்த வீட்டை நான் மீட்டுடுவேன். இந்த சிந்தாமணி செத்தாலும் ஏன் போன இந்த வீட்டுல இருந்து தான் வெளியில போகணும். அம்மா, ஐயோ அம்மா, என்னம்மா அம்மா, என்னம்மா உங்களுக்கு? தண்ணி எடுத்துட்டு வா போயா. அம்மா, என்னம்மாச்சு? ஆறுமுகம், சீக்கிரம் வாங்க. வந்து சார், இந்தாங்கம்மா, தண்ணி சாப்பிடுங்கம்மா. அம்மா, இப்ப எப்படிமா இருக்கு? ஒண்ணும் இல்லப்பா, லேசா நெஞ்சு வலிக்குதே. ஏம்மா அனாவசியமா உடம்ப போட்டு வருத்திக்கிறீங்க? இல்லப்பா, இந்த வீடு போயிட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏன் உயிர் போணுமா இல்ல நந்தினி உயிர் போணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரிம்மா, நீங்க இப்ப அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் நிதானமா முடிவு பண்ணுவோம். அந்த நந்தினி ஒழிஞ்சாத எனக்கு நிம்மதி. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நானே எடுக்கிறேன்.
குட் மார்னிங் மேடம். வாங்க ஜெயராம். இன்னைக்கு நான் ஆஃபீஸ் வரமாட்டேன். முக்கியமான ஃபைலில் எதுலையாவது கையெழுத்து வேணும்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. ஓகே மேடம். சிந்தாமணிக்கு காலையிலேயே கோர்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு. அந்த அம்மாவே கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. இனிமே அந்த அம்மாவோட ஒவ்வொரு நடவடிக்கையையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதுக்கெல்லாம் நான் ஆல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மேடம். அப்புறம் சிந்தாமணி கிட்ட இருந்து நமக்கு 80 லட்சம் ரூபாய் பணம் வர வேண்டியது இருக்கு. வருமா? வரக்கூடாது ஜெயராம். நான் குறி வைக்கிறது சிந்தாமணியோட பணத்துக்கு இல்லை, அவ வீட்டுக்கு. அந்த வீட்டில் நிற்க வச்சுதானே என்னை கேவலப்படுத்துறா. என்னை அவமானப்படுத்தின அந்த வீட்டில் சிந்தாமணி இருக்கக்கூடாது. அது என் கைக்கு தான் வரணும். சிந்தாமணி ஒருவேளை பணத்தை கொடுத்துட்டா? நோ, கட்டக்கூடாது, கட்ட விடவும் கூடாது. சிந்தாமணி தக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த வீட்டை தன்கிட்டயே வச்சுக்கணும் தான் பாப்பா. ஆனா அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. என்ன நிக்க வச்சு அவமானப்படுத்தின அந்த வீட்டுல ஒரு நாளாவது நான் நிம்மதியா தூங்கணும். அதுக்கு என்னெல்லாம் வேலை உண்டோ அதெல்லாம் போய் செய்யுங்க போங்க. நந்தினி, நீங்க கிளம்புங்க ஜெயராம். அந்த ஃபைல் இப்படி கொடுங்க. இது க்ளோஸ் பண்ண வேண்டிய ஃபைல். எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். என்ன நந்தினி, நான் ஒருத்தி இங்க நிக்கிறேன், உனக்கு தெரியலையா? நிக்க வச்சு பார்க்கணும் தானே நிக்க வச்சிருக்கேன். என் வீட்டு பத்திரத்தை நீ ஏன் வச்சிருக்க? பத்திரம் பத்திரமா இருக்கணும்ல, அதுக்கு தான். கோர்ட் நோட்டீஸ் வேற அனுப்பியிருக்க. சிந்தாமணி, இது வரைக்கும் உன் வீட்டு பாயசத்துல ஏலம் போட்டு நீ பாத்திருப்ப. ஆனா உன் வீட்டையே ஏலம் போட்டு நீ பாத்திருக்கியா? கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போற. உன் பணத்தை நான் கட்டிடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. சாரி சிந்தாமணி, உன் டைம் என்னைக்கும் முடிஞ்சு போச்சு. நந்தினி, என்னால உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்திருந்தா இப்ப அதெல்லாம் மறந்துரு.